இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் சுயம்புநாதர் கோவில். இந்த கோவில் வந்து இருக்கிற கிராமத்துக்கு பேர் வந்து வாழ்க்கை அப்படின்னு பேர். இந்த வாழ்க்கைங்கிறது கும்பகோணத்துலேருந்து நன்னிலம் போகிற ரோட்லேயே இருக்குது. நாச்சியார் கோவில் வந்து அங்கேருந்து நம்ம நன்னிலம் வீட்டில் போனோன்னா பிலாவடி, சீதகமங்கலம் அதெல்லாம் தாண்டி வந்தோன்னா இருக்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஊர்லேருந்து ஜஸ்ட்டு வடக்கா இரவாஞ்சேரி போகிற ரோட்டில் இருக்கிறது தான் இந்த மிகவும் சிதிலமடைந்து போன இந்த ஸ்வயம்புநாதர் சம்பத் வர்ஷினி சமேத ஸ்வயம்புநாதர். இதுவும் நம்ம பார்த்த ஒரு டாப் 20 or 30 மோசமான டெம்பிளில் இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே வந்து நடந்து சிலைகள்லாம் கொஞ்சம் திருட்டு போய் அந்த மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஒரு சந்நிதியில் வச்சுருக்காங்க. சுவாமி சந்நிதியில் எல்லா சிலையும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஸ்வயம்புநாதர் இருக்கார், முருகன் வள்ளி தேவசேனா பிள்ளையார் இருக்கார், வேற ஒரு சிவலிங்கம் இருக்குது, இங்கே ஒரு பானம் இருக்குது, தட்சிணாமூர்த்தி இருக்கார். உள்ளே போனால் நெட்வொர்க் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இருக்க எதுக்கும் போய் பார்ப்போம். உள்ளே ஆக்சுவலாக இருக்காங்க, சுயம்புநாதர் உள்ளே தான் இருக்கார். ஐம் சாரி, தவறு. இதோ நேராக இருக்கார் சுயம்புநாதர் உள்ள. ஓகே, பிள்ளையார், முருகன். இது கோஷ்டத்துலேயே வெளியே எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய 2 சிவலிங்கங்கள். தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் நூருல் அமீன். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனே நூருல் அமீன் தான். இங்கே இந்த கோயிலை நம்ம காமிச்சு இந்த ஊருக்காரர் நூருல் அமீன் இந்த கோயில் வந்து முன்னேறணும்னு ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். அந்த வெரி கமெண்டபிள் ஒர்க்கு. நம்ம செருப்பை போட்டுகிட்டே நடக்கலாம். இப்போ செருப்பு போட்டு தான் நடக்க முடியும் போல இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் தட்சிணாமூர்த்தியோட இடம். ஆனால் இங்கே இல்லை. இது வந்து முருகர் அதெல்லாம் இருந்திருக்க வேண்டிய இடம், அதுவும் இல்லை. இங்கே தான் அந்த கைலாசநாதர்னு போட்டிருக்கு. ஸோ கைலாசநாதர் தான் அங்கே உள்ள சிவலிங்கமாக இருக்கார் போல இருக்குது. இது வந்து இது என்ன கஜலட்சுமி இருக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இடம்னா எல்லாமே உடஞ்சி நொறுங்கி அந்த மாதிரி இருக்குது. நம்ம பயணத்தை தொடங்குவோம் திருப்பி. இது வந்து சண்டேஸ்வரருடைய சந்நிதி. ஆனால் சண்டேஸ்வரர் இல்லை, எல்லாமே உள்ளே இருக்குது. அதுதான் அம்பாள் சந்நிதி. ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலை நம்ம ஒரு சுற்றி வந்துட்டு இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு பழமையான கோயில் தான், அதில் சந்தேகமே இல்லை. இது வந்து வாழ்க்கைங்கிற ஒரு சின்ன கிராமத்துடைய வடக்கு பகுதியில் இருக்கார் இந்த சிவன். இந்த கோயிலேருந்து வடக்க போனோன்னா இரவாஞ்சேரி, திருவிழிமலை அதெல்லாம் வரும், கூந்தலூர் அந்த மாதிரி ஊர்கள்லாம் வரும். தெற்க போனோம், தெற்கு இல்லை தெற்க போனோன்னா ஸ்ரீவாஞ்சியெல்லாம் இருக்குது, கிழக்க போனால் நன்னிலம் இருக்குது, அப்படியே போனால் திருப்புகலூர் அந்த ஊர்லாம் வரக்கூடிய இடம் தான் இது. ஸோ இந்த கோவில் வந்து இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு திறந்து காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா அது வந்து இந்த லோக்கல் ஊரை சேர்ந்த நூருல் அமீன் இல்லை என்றால் நமக்கு இன்றைக்கு வாழ்க்கை கோவிலுடைய தரிசனம் இல்லை. ஸோ அதனால் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம நூருல் அமீனுடைய உதவி தான். ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டல் பர்சன் நூருல் அமீன். வெற்றி அடைய நம்ம ஈசனை வேண்டுவோம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். இந்த வாழ்க்கை கோயிலுக்கு வரணும், இதை பார்க்கணுன்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் நூருல் அமீன்கிட்ட தகவல் சொல்லி உங்களுக்கு திறந்து காமிக்க சொல்கிறேன். இது நல்ல கோயில் தான், இது ரொம்ப அருமையான பழைய கோவில் இது. இதை வந்து பாருங்கள். தேங்க்ஸ் நூருல் அமீன். நம்ம உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். நன்றி.